மெஜாரிட்டியான கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் இவ்வளவு நாள் திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. விஜயோட வருகைக்கு பிறகு கடற்கரை மாவட்டங்கள் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தமிழக வெற்றி கழகம், அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளுடைய வாக்குகளையும் எடுக்கிறாங்க. ஆனா தலித் மக்கள்லாம் இவருக்கு வாக்களிச்சா நம்ம சுதந்திரமா இருக்க முடியுமா, நம்மள கண்ட்ரோல் பண்ணாம இருப்பாங்களா, நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படி பாக்குறாங்க. இந்த தேர்தல்ல எடப்பாடியாருக்கு அதிமுகவுக்கு சாதகமானதான் அமையும். அந்த சபைகள்லயே பேசிக்கிறாங்க. ஜோசப் விஜய்க்கு நம்ம வாக்குகளை செலுத்தலாம்னு சொல்லி கடந்த முறை இந்த முறை ஸ்டாலின் என்னதான் செஞ்சு பாக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவருக்கு வாக்களிச்சாங்க. அதனால முதலமைச்சர் ஆனாங்க. ஆனா இந்த முறை வணக்கம், நான் தங்கமணி, ஃபவுண்டர் இம்பாக்ட் இந்தியா மூவ்மெண்ட். திமுகவுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். திமுகவிற்கு சவாலான தேர்தல் தான். திமுக கட்டமைப்பு அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அங்கங்க ஒரு தெருக்கு 3 பேர் பாகங்கள்ல வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் கட்சியில பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நிதி வசதிகள் நல்லா வழங்கப்படுது. கம்பேர் பண்ணும்பொழுது அதிமுக அந்த அளவுக்கு செலவு பண்ணல, திமுக நிறைய செலவு பண்றாங்க. கட்சிக்காரங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க தினமும் ஓட்டு கேட்குறாங்களா, வாட்ஸ்அப் பிளாஸ்டிங் பண்றாங்களா, வீடியோஸ் அனுப்புறாங்களா, அந்த தெருக்கு ஸ்டாலின் செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் வீடியோ மூலமா ஒளிபரப்பு பண்றாங்களா அப்படிங்கலாம் கண்காணிக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா டிஜிட்டலாகவும் நேரடியாகவும் களத்திலையும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. திமுக கடுமையாக உழைக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுகவில் அவங்களுக்கான அந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கு. டிஜிட்டலாக ஒர்க் பண்ணுறது கம்மியாக இருக்கு. அந்தந்த இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்கிற அந்தந்த வேட்பாளர்கள் நம்ம வென்றே ஆகணும்னு வெறியா இருக்கிற வேட்பாளர்கள் வேலை பார்க்குறாங்க அதிமுகவில். ஆனால் கட்சி ரீதியான கட்டமைப்புகளில் வீக்காக இருக்குது. கட்சி ரீதியாக களப்பணிகளை கண்காணிக்கிறது, அதே போல் டிஜிட்டல் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் மக்களோட கொண்டு போய் சேர்த்துறதுல இருக்கிற கண்காணிப்புகள்லாம் குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே திமுகவில் அப்படி இல்லை. திமுகவில் ஒரு தனிப்பட்ட செட்டப் தனியாக, பெண் டீம்னு தனியாக இருக்குது. அந்த நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக கட்சி பெரிய அமைச்சர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் பூத் லெவலில் இருக்கிற வரைக்கும் உறுப்பினர்கள் வரைக்கும் நேரடியாக கண்காணிக்கிறாங்க. அது ஒரு பலமா இருக்கு திமுகக்கு. ஆனா இந்த பலம் மட்டுமே திமுக வெல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படின்னா இல்ல. தேர்தலை முடிவு செய்ய போறது மக்களுடைய அலை. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லுவாங்க. எஸ், மக்கள் தீர்ப்பு தான் இங்க முடிவு செய்யும். நீங்க என்ன வேணா செய்யலாம், நீங்க எவ்வளவு ஹை டெக்னாலஜி வேணா செய்யுங்க, பலாயிரம் கோடிகளை செலவு செய்யுங்க, அது தேர்தல் முடிவுகளை மாற்றாது. எவ்வளவு ஓட்டுக்கு 5000 10,000 எவ்வளவு வேணா கொடுங்க, மாத்தாது. மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டா. ஏன்னா இப்ப எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க, எல்லா கட்சியிலையுமே பணம் கொடுக்குறாங்க. அதிமுக கொடுக்க, திமுகவும் கொடுக்குது. தமிழக வெற்றி கழகம் கூட முக்கியமான வேட்பாளர்கள், பணம் வசதி படைத்தவர்கள் கொடுக்கலாம். தெரியல அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. காசு கொடுக்காத ஒரே கட்சின்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி, இப்ப தமிழக வெற்றி கழகம். ஆனா இந்த தேர்தலில் எப்படி பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். காசு கொடுக்காம பண்ண போறாங்களா, இல்ல அவங்களும் அதிமுக திமுக போல ஓட்டுக்கு பணம் கொடுக்க போறாங்களாங்கிறத பார்க்கணும். அப்போ கணிசமான பணம் இந்த முறை மக்களுக்கு கிடைக்கும், வாக்காளர்களுக்கு கிடைக்கும். இரண்டு பெரிய கட்சிகள் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே மக்களுக்கு பணம் கொடுக்கும். 2 பேர்கிட்ட இருந்தா மக்கள் பணம் வாங்கிப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. மிக மிக ரகசியமாக, மிக மிக சிதம்பர ரகசியமாக அதை செய்ய போறாங்க. அப்போ எல்லாத்தையும் பார்க்கறாங்க, பேசுறாங்க, நாட்டு நடப்பு அவதானிக்கிறாங்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல, மக்கள் சாதாரணமாக இல்லை. இப்போ அரசியல் விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் மிகுந்த பரவலா இருக்கு. அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப பரவலா இருக்கு. யாரு இன்னாரு, ஸ்டாலினுக்கு ஏன் வாக்கு போடணும், எடப்பாடிக்கு ஏன் வாக்கு போடணும், எடப்பாடி நிறுத்துற இந்த வேட்பாளருக்கு நான் ஏன் ஓட்டு போடணும், விஜய் நிறுத்துற இந்த வேட்பாளருக்கு நான் ஏன் ஓட்டு போடணும், இவர் யாரு, இவர் எந்த ஊர்ல இருந்து வராரு, இவருக்கு எதுக்கு நம்ம ஓட்டு போடணும், இவருக்கு ஓட்டு போட்டா என்ன செய்வாரு, இவர் வலிமையானவரா, இவர்கிட்ட காசு பணம் இருக்கா, நம்ம போய் நின்னா ஏதாவது நடக்குமா, ஏதாவது செய்வாரா, இப்படி இது என்ன, இவர் நம்ம சாதியா, இவருக்கு ஓட்டு போட்டா நம்ம சாதி மக்களுக்கு ஏதாவது கிடைக்குமா, நம்ம சாதிக்கு அடக்குமுறை இல்லாம நம்மளால வாழ முடியுமா, இப்படின்னு எண்ணி பாக்குறாங்க மக்கள் ஒவ்வொரு செட்டலையும். தலித் மக்கள்லாம் இவருக்கு வாக்களிச்சா நம்ம சுதந்திரமா இருக்க முடியுமா, நம்மள கண்ட்ரோல் பண்ணாம இருப்பாங்களா,
நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படி பார்க்குறாங்க. ஏழை எளிய மக்கள் இவருக்கு வாக்களிச்சா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, விடிவு காலம் பிறக்குமா, நம்மளோட ஊதியம் உயருமா, வேலை உறுதி செய்யப்படுமா, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்குமா, கல்வி கடன் கிடைக்குமா, எஜுகேஷன் ஃபீஸ் குறையுமா, இப்படி பல விஷயங்களை யோசிக்கிறாங்க. யார் வந்தா நல்லா இருக்கும். அப்போ இந்த பல்வேறு காரணிகள் இந்த 2026 தேர்தலில் முடிவு செய்யப்படுது. மக்களோட மனசை யாரு நிறைவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வாக்குகளை செலுத்த போறாங்க. மக்கள் ஒருவேளை கடுமையாக துன்பப்பட்டிருந்தால், திமுக ஆட்சியால கடுமையாக துன்பப்பட்டிருந்தால், இந்த முறை அவர்களுக்கான வாக்கு சதவீதம் குறைந்துவிடும். பரவலாக நம்ம பல்வேறு மாவட்டங்களில் பேசும் பொழுது, பத்திரிகையாளர்களோட பேசும் பொழுது, பொதுமக்களிடம் பேசும் பொழுது, திமுக அரசு செய்த சாதனைகளை விட அவர்களால் எங்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. வெளிப்படையா நிறைய பேர் சொல்றாங்க. இது திமுகவுடைய மிகப்பெரிய பலவீனம். மிகப்பெரிய பலவீனம். நம்ம காசு கொடுத்துருக்கோம், பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம், மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம், லேடிஸ் ஓட்டு அப்படியே வந்துடும் ரொம்ப வலிமையா நம்புறாங்க. ஆனா அப்படி நடக்காது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆதவர்ஜனா சொல்ற மாதிரி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க என்ன வேணா பணம் கொடுங்க, பஸ் ஃப்ரீயா விடுங்க, இல்லை ஹெலிகாப்டர் கூட ஃப்ரீயா விடுங்க, என் வாழ்க்கைய என்னோட பொருளாதார மேம்பாட்டை என்ன செஞ்சீங்க? நான் போய் வாங்குற பால் விலையை குறைச்சிங்களா, நான் போய் வாங்குற காய்கறி விலையை குறைச்சிங்களா, நான் ஒரு வேலைக்கு போறேன் அந்த இடத்துல எனக்கு ஊதியம் அதிகமா கிடைக்குதா? இந்த அளவுக்கு ரொம்ப இன்டென்சிவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். என் பையன் இன்ஜினியரிங் படிச்சு சும்மா இருக்கிறான், என்ன முன்னேற்றம் இருக்கு, இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போய் ஆக வேண்டியது இருக்கு. ஓட்டுக்காக காசு கொடுப்பதோ இல்லை மாசம் மாசம் வருமானம் கொடுப்பதோ மக்களை இனிமே திருப்திப்படுத்த போறதில்லை. அதோட நின்றுட்டா திருப்திப்படுத்தாது. காசு கொடுக்கறது பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தது பெரிய விஷயம் தான். மக்கள் பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரமா இருக்கு. அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க செலவுகளை பார்த்துக்கிறாங்க, அது பயன்படுது. அதை தாண்டி அவங்க அந்த பெண்கள் மேம்பாட்டுக்கு என்ன நடக்குதுங்கிறதான் இங்க முக்கியம். மாசம் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வர்க்கத்தை கண்டுக்காம விட்டா அவங்களோட நிலைமை, அதான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல அப்புறம் என்னன்னு விட்டா அந்த சமூகம் முன்னேறாது, பெண்கள் சமூகம் முன்னேறாது, மேம்பாடு அடையாது. ஸோ ஒரு உண்மையான ஆட்சி, ஒரு உண்மையான அரசாங்கம் நம்ம என்னதான் ஃப்ரீயா பணம் கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் அவங்க சுயமா முன்னேறணும். மக்கள் செல்ஃப் சஃபிஷியண்டா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்ல வருமானம் ஈட்டி சுதந்திரமா தனக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டு தனக்கு பிடித்த இடங்களுக்கு போய் நல்ல செழிப்பா வாழணுங்கிற அந்த எண்ணத்தை கான்ஃபிடன்ஸை எந்த ஆட்சி கொடுக்குதோ அதுதான் உண்மையான ஆட்சி. மீனை கொடுக்கறது ஆட்சி கிடையாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதான் உண்மையான ஆட்சி. ஸோ இதெல்லாம் மக்கள் இந்த இந்த காரணிகள் எல்லாம் எண்ணி பார்த்தாங்கன்னா இந்த முறை திமுகவிற்கு மிக மிக கடினமான தேர்தலாக தான் இருக்க போகுது. திஸ் இஸ் நாட் எ கேக் ஆஃப் this is not a cake walk for DMK. This is a tough walk for DMK. ரொம்ப கடினமான பாதையா இருக்க போகுது இந்த தேர்தல். மிக மிக கடுமையான பாதையா திமுகக்கு இருக்க போகுது. இன்னொரு பக்கம் அதிமுகக்கு கடுமையான பாதை தான் இருந்தாலும் முன்னேறி வருவதற்கான வழி அங்கு தெரிகிறது. திமுக பக்கம் திமுக கட்சியாக நிர்வாகமாக ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவர்களுக்கான மக்கள் செல்வாக்கு மிக குறைவாக இருக்கிறது. இது திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது நம்ம எந்த கட்சியும் நம்ம தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ இல்லை தனிப்பட்ட ஆசைகள் மூலமாகவோ நம்ம இந்த கருத்துக்களை வெளியிடலை. நேர்மறையா ஒரு பத்திரிகையாளரா மக்களுடைய கருத்துக்களை அவதானிக்கிற ஒரு நிறுவனமா நம்ம இதை சொல்றோம். இதுல யாரையும் மட்டம் தட்டுவதோ இல்லை ஒருத்தரை மேல சொல்றதோ நம்ம வேலை இல்லை. என்ன இருக்கோ ரியாலிட்டி, நம்ம என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ, என்ன மக்களிடம் நேரடியாக பார்த்து அப்சர்வ் பண்ணியிருக்கோமோ அதை தான் இங்கே வெளிப்படுத்துகிறோம். அதனால திமுகவிற்கு இது மிக சவாலான தேர்தல், அதிமுகவிற்கு சவாலான தேர்தல் தான், ஆனால் வாய்ப்புள்ள தேர்தலாக இருக்கிறது.